வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜோசித ராணுவத்தில் இணைந்ததாலேயே போரில் வெற்றி, மொட்டு கட்சியின் முக்கிய புள்ளி அறிவிப்பு. அதிகாரிகளுக்கான தொலைபேசி கொடுப்பனவு தொகை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், யாழின் நீதி அமைச்சருடைய அதிரடி அறிவிப்பு. செம்மணி புதைக்குழி விவகாரத்தில் சர்வதேச விசாரணை அவசியம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தல். ஹார்முஸ் நீர்நிலை ஈரானின் கட்டுப்பாட்டில் இல்லை, அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு. அப்பாஸ் ஆராய்ச்சிக்கு ஈரானிய புரட்சிகர காவல்படை அதிரடி உத்தரவு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ ராணுவத்தில் இணைந்ததன் காரணமாகவே போரில் வெற்றி பெற முடிந்தது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். ஜோசித ராஜபக்ஷ ராணுவத்தில் இணைந்த பிறகு அதுவரை ராணுவத்தில் இணையாதிருந்த இளைஞர்கள் அனைவரும் நாட்டை பாதுகாக்க முன்வந்ததாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர், ராஜபக்சர்களுக்கு எதிராக போராடுவதற்கு ராணுவத்தை பக்கடக்காயாக பயன்படுத்துவது தவறானது என்று கூறியுள்ளார். ஜோசித ராஜபக்ஷ செய்ததாக கூறப்படும் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்கள் வேறு எத்தனையோ பேர் செய்த தவறுகளை கவனிப்பதில்லை என சி.வி. ரத்நாயக்க குற்றம் சாட்டினார். மேலும் அவர் பேசுகையில், நாட்டில் போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது மஹிந்த ராஜபக்ஷ நாட்டின் ஜனாதிபதியாகவும் முப்படைகளின் தளபதியாகவும் இருந்து கொண்டு தனது சொந்த மகனை ராணுவத்தில் ஒப்படைத்தார் என்பதை நினைவூட்டியுள்ளார். அத்தோடு ஜனாதிபதியின் மகனை ராணுவத்தில் இணையும் போது தங்களுக்கும் அங்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற நம்பிக்கை இளைஞர்களிடையே ஏற்பட்டிருந்ததாகவும் இந்த சிந்தனை மாற்றமே இறுதியாக போரில் வெற்றி பெறுவதற்கான பிரதான வாய்ப்பை உருவாக்கியது என்று ரத்நாயக்கா வலியுறுத்தினார். தற்போது அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் தொலைபேசி கொடுப்பனவு அவர்களின் சம்பளத்துடன் இணைக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான சந்தன சூர்யாராச்சி தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் ஒருங்கிணைக்கப்பட்டு சமூக வலுவூட்டல் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடல்களுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். 1000 ரூபாய் தொலைபேசி கொடுப்பனவை சம்பளத்துடன் இணைப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் வரை அது செலவு தொகை திரும்பச் செலுத்தும் அடிப்படையில் தொடர்ந்து வழங்கப்படும். கிராமப்புறங்களில் 2000 மற்றும் நகர்ப்புறங்களில் 3000 அலுவலக கொடுப்பனவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பயண கொடுப்பனவுகள் வழங்கப்படும். அலுவலக முத்திரைகள், எழுது பொருட்கள் மற்றும் அபிவிருத்தி மாற்ற கூட்டங்களை நடத்துவது தொடர்பான செலவுகளுக்கான 10,000 ரூபாய் ஏற்கனவே செலவு தொகை திரும்ப செலுத்தும் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சினைகளை தொடர்ந்து இழுத்தடித்துக் கொண்டு செல்வதற்கு எமது அரசு விரும்பவில்லை. எதிர்வரும் 2 வருட காலங்களுக்குள் இந்த விசாரணைகள் அனைத்தையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே எமது பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரான சட்டத்தரணி ஹர்ஷன நாடியக்கார தெரிவித்திருக்கின்றார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நீதி அமைச்சருக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இந்த முக்கிய அறிவிப்பை விடுத்தார். அமைச்சர் தன்னுடைய உரையில் நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் நல்லிணக்கம் குறித்து மேலும் தெரிவிக்கையில், ஒரு யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு அதில் வெற்றியாளர்கள் மட்டும் இருப்பதில்லை. யுத்தத்தின் பின்பு எல்லாவற்றையும் இழந்த 2 பரம்பரைகள் தான் இந்த நாட்டின் இறுதியாக மீதமாக உள்ளது. யுத்தம் செய்த பரம்பரையை விட யுத்தம் செய்து முடிவடைந்த பின்பு மீண்டும் நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, தேசிய ஒற்றுமையை வளர்ப்பது, அபிவிருத்தியை மேற்கொள்வது மற்றும் இங்கு இருக்கிற நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவது போன்றவைதான் இன்றைய பரம்பரையின் தலையாய பொறுப்பாகும். அந்த பொறுப்பு என்பது யுத்தம் செய்வதை விட மிக கடினமானதாக காணப்படுகிறது. வடக்கு கிழக்கு தெற்கு மலையகம் என்ற வேறுபாடின்றி இந்த கடினமான பொறுப்பை நிறைவேற்றும்படி நாட்டின் மக்கள் அனைவரும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிற்கு, தேசிய மக்கள் சக்தி அரசிற்கு அந்த பாரிய பொறுப்பை வழங்கியிருக்கின்றார்கள் என்றார். கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையின்மை காணப்பட்டது என்பதை அமைச்சர் ஒப்புக்கொண்டார். அத்துடன் கடந்த காலங்களில் இருந்து ஆட்சியாளர்கள் அந்த அலுவலகங்களை முறையாக இயங்குவதற்குரிய நிதி பங்களிப்பை வழங்கவில்லை என்பதே அதன் உண்மையாகும். ஆனால் எமது அரசு இப்போது அந்த குறைபாடுகளை முழுமையாக நிவர்த்தி செய்திருக்கிறது.
அந்த அலுவலக நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகளை தொய்வின்றி மேற்கொள்வதற்கான முழுமையான நிதி ஒதுக்கீடுகளை நாம் செய்திருக்கின்றோம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அது மட்டுமன்றி எமது விசாரணைகளின் எதிர்பார்ப்பு வெறும் தரவுகளை சேகரித்து அவசரமாக வழக்குகளை மூடுவதல்ல, விசாரணைகளை உரிய முறையில் நடத்தி இந்த சம்பவங்களுக்கு காரணியாக இருந்த குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதே எமது நோக்கமாகும் என்று தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் உண்மைகளை முழுமையாக வெளிக்கொண்டு வரவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க செய்யவும் சர்வதேச விசாரணை அவசியம் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான அண்மையில் நீதி அமைச்சர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முறையாக முன்னெடுக்கப்படும் என உறுதியளித்திருந்தாலும் விசாரணைகள் அதில் மட்டுப்படுத்தப்படக்கூடாது என அவர் தெரிவித்தார். கிருஷாந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது சிறையில் உள்ள சோமவன்ச ராஜபக்ஷ பல ஆண்டுகளாக செம்மணி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கூறி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கொழும்புத்துறை அரியாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் புதைக்குழிகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். எனவே சம்பவங்களுடன் தொடர்புடைய தகவல்கள் வழங்கக்கூடிய சோமவன்ச ராஜபக்ஷவை யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்து அவர் சுட்டிக்காட்டும் இடங்களில் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தினார். அதேவேளை மன்னாரில் கண்டுபிடிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பான விசாரணைகளின் நிலைமை இதுவரை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் தற்போது செம்மணி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 400ஐ நெருங்கும் நிலையில் இந்த விவகாரம் மிகப்பெரிய மனித உரிமை சிக்கலாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். இலங்கையில் இத்தகைய பழமையான மனித எச்சங்களின் அடையாளங்களை துல்லியமாக கண்டறிவதற்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகள் போதுமான அளவில் இல்லை என குறிப்பிட்ட அவர் சர்வதேச நிபுணர்களின் பங்களிப்புடன் கூடிய சுயாதீன சர்வதேச விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். உலக அளவில் மிக முக்கிய நீர்வழி பாதையாக கருதப்படும் ஹார்மோஸ் நீர்நிலை ஈரானின் கட்டுப்பாட்டில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளையகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் அந்த நீர்வழி பாதையின் வழியாக கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து தடையின்றி நடப்பதை உறுதி செய்யும் பொருட்டு அமெரிக்க படைகள் அங்குள்ள நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் தெரிவித்தார். தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஹார்மூஸ் நீரை மூடுவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை முன்னதாக அறிவித்திருந்தது. இந்த பின்னணியில் அமெரிக்காவின் இந்த மறுப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக இரு நாட்டு தூதுக்குழுக்களும் சுவிட்சர்லாந்திற்கு வரவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் தெஹ்ரான் தரப்பு ஹார்மூஸ் நீரிணையை மூடுவது என்ற பலம் வாய்ந்த ராஜதந்திர ஆயுதத்துடனேயே இந்த பேச்சுவார்த்தைக்கு வருகை தருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானின் இஸ்ரேல் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறி தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டி கடந்த வெள்ளிக்கிழமை திட்டமிடப்பட்டிருந்தபடி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஈரான் மறுத்திருக்கிறது. அமெரிக்க மற்றும் ஈரானிய ஜனாதிபதிகள் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு நடக்கவிருந்த முதல் பேச்சுவார்த்தை இதுவாகும். இஸ்ரேலுக்கும் ஈரானின் ஆதரவு பெற்ற கிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையே போர் நிறுத்தம் எட்டப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் லெபனானில் வன்முறை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்து மலைப்பகுதியில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஈரானிய பிரதிநிதிகள் கலந்து கொள்வதை உறுதி செய்யும் பொருட்டு அவர்களை சமாதானப்படுத்த பாகிஸ்தானின் உயர்மட்ட மத்தியஸ்தர்களில் ஒருவர் தெஹ்ரானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். முக்கிய நீர்வழி பாதையான ஹார்மூஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை லெபனானின் முழுமையான போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்த கருவியாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் புரட்சிகர காவல்படையுடன் தொடர்புடைய தஸ்னிம் செய்தி முகமை ஈரானின் வெளியுறவு அமைச்சருடன் முதன்மை பேச்சுவார்த்தையாளருமான அப்பாஸ் ஆராக்ஷி பேச்சுவார்த்தைக்கு வெறும் கையுடன் செல்லக்கூடாது என எச்சரித்திருக்கிறது. லெபனானின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மீறப்பட்டுள்ளதாக ஹார்மூஸ் நீரிணையை திறந்து வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஈரானுக்கு இல்லை என்று அது குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதால் லெபனானின் அரசால் போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய முடியாவிட்டால் ஒப்பந்தத்தின் ஏனைய அம்சங்களும் கேள்விக்குறியாகும் என்பதில் ஈரானிய தரப்பு தெளிவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.